இன்னைக்கு லஞ்ச் பக்கத்து வீட்ல இருந்து கொடுத்து அமிச்சிட்டாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் பிரெட் அல்வா. ஸோ இன்னைக்கு லஞ்ச் சமைக்காதனால கொஞ்சம் இன்னைக்கு ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டேன். நக்ஷுக்குட்டிக்கு லஞ்சுக்கு எக் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஈவினிங் போல ஹஸ்பண்ட் ரோஸ் மில்க் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரோஸ் மில்க் போட்டு கொடுத்துட்டேன். நக்ஷுக்குட்டிக்கு பால் எடுத்து வச்சுட்டு எனக்கு டீ போட்டுக்கிட்டேன். நக்ஷுக்குட்டி ஊருக்கு போனதுல எல்லாரும் டீ குடிக்கிறத பார்த்து அவளும் டீ குடிக்க பழகிக்கிட்டா. இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்பெல்லாம் நான் டீ போடுறனோ அப்பெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்துடுறா. அதனால அவளுக்கு பால் எடுத்து வச்சு அதுல நாட்டு சக்கரை போட்டு இதுதான் டீன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். அவளும் கலர் சேஞ்சா இருக்கத பார்த்துட்டு டீன்னு நினைச்சு குடிச்சிட்டு இருக்கா. என்னைக்கு கண்டுபிடிக்க போறான்னு தெரியல. சம்பளத்துல உள்ள கிராசரி ஐட்டம்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா கொல்லிமலையில இருந்து வாங்கிட்டு வந்த கிராசரி ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே அப்படியே கவரோடே இருந்தது. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு தான் எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டு மீதத்தை எல்லாத்தையும் பாக்ஸ்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அஞ்சரை பெட்டி ரீஃபில் பண்ணும்போது அதுல சில காயின்ஸ் போட்டு ரீஃபில் பண்ணி வச்சா ரொம்ப நல்லதுன்னு அம்மா சொல்லுவாங்க. ஸோ நான் எப்பவுமே ரீஃபில் பண்ணும்போது காயின்ஸ் போட்டு தான் ரீஃபில் பண்ணி வைப்பேன்.